என்னையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி அதிகாரப்பூர்வமாக நாளை அறிவிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணன் அவர்கள் நேற்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்பொழுது அதைத்தான் கூறியிருக்கிறார். மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏ கூட்டணியை உறுதி செய்திருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் நேற்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்கப் போகிறது. இந்த ஒரு மாதமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற செய்தியாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்களும் செய்தியாளர்களும் பல கட்டுக்கதைகளை கட்டிக்கொண்டே இருந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக எந்த அளவிற்கு வன்மங்களை கக்க முடியுமோ அந்த அளவிற்கு தொடர்ந்து கக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி 2024 பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் 2026 பாட்டாளி மக்கள் கட்சி அரியணையில் ஏற வேண்டும் என்றால், 2026 திராவிட கட்சிகளுக்கு சங்கு ஊத வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக நீண்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவை எடுத்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதுமே ஒரு முடிவை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எடுக்காது. ஏனென்றால் அப்படிப்பட்ட தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்கள் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் நோக்கங்கள் தொலைநோக்கு சிந்தனையுடையது. 2026 இலக்கு என்பது ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2.0 என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் டாக்டர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து இந்த அரசியல் களத்தை நகர்த்தி வருகிறார். அதிமுகவின் இப்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியும் பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோட அவங்களே வந்துருவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்குகள் என்பது மக்கள் நலன் சார்ந்தது. எந்த ஒரு தருணத்திலையும் இன்று எடுக்கின்ற இந்த முடிவு என்பது ஒரு நாளோடு முடிகின்ற முடிவு அல்ல. இது 5 ஆண்டுகளுக்கான ஒரு நீண்ட தூர முடிவு. இந்த முடிவு மிகவும் நேர்த்தியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்து வரவிருக்கின்ற ஆட்சி மீண்டும் மத்தியில் மோடியோட ஆட்சி தான் வரபோது. இது தவிர்க்க முடியாது. நான் ஏற்கனவே பல காணொளிகளில் சொல்லியிருக்கிறேன். தென்னிந்தியாவில் மட்டும்தான் மோடி அவர்களுக்கு செல்வாக்கு குறைவு. காரணம், தென்னிந்தியாவில் பிராந்திய கட்சிகளின் வளர்ச்சி. பாட்டாளி மக்கள் கூட தமிழ்நாட்டில் நிரந்தரமாக 6-7 விழுக்காடு வாக்கை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுபோன்று தமிழ்நாட்டில் பல இயக்கங்கள் இருப்பதால இவர்களால் நேரடியாக வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியல. ஆனா வட மாநிலங்கள்ல, பெரும்பாலான மாநிலங்கள்ல காங்கிரஸ் உடைய வேற முற்றிலுமாக அறுத்து விட்டது பாஜக. அதை மறுப்பதற்கு இல்லை. ஆகையால் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில மீண்டும் மத்தியில நரேந்திர மோடி அவருடைய தலைமையில தான் ஆட்சி அமைய போகுது. பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கின்ற முடிவு, அமைத்திருக்கின்ற இந்த கூட்டணி என்பது 2026 தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. ஏன் அவசியம், தேவை என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பலாம். இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அநியாயங்களையும் இந்த அவலங்களையும் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். தெருவுக்கு தெருவுக்கு சாராய கடை, அதை பத்தி யாரும் பேசுறதே இல்லை. தெருவுக்கு தெருவுக்கு சாராய கடை, யாரும் அதை பத்தி பேசுறதே இல்லை. கனிமொழி பேசுறாங்க, கேட்டு வாங்க ஒரு நிமிஷம். என்ன பேசுறாங்கன்னு தெரியுதா? என்ன பேசுறாங்க? தமிழ்நாட்டில் சாராய கடைகளின் தமிழ்நாட்டில் குடிகாரர்கள் பெருகிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் பெருகிவிட்டார்கள். நான் சொல்லல, கனிமொழி தான் சொல்றாங்க. இந்த அரசுக்கு பணம் மட்டும்தான் அவசியம். இந்த அரசுக்கு மக்கள் மேல நம்பிக்கை இல்லை. நான் சொல்லல, கனிமொழி தான் சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து தளபதி அவர்கள் பூரண மதுவிலக்கை கொண்டாடுவோம்னு சொன்னாங்க. இவங்க என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. அது தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்க. தேர்தலுக்கு முன்னாடி சொன்னா அதை இப்ப கேட்கக்கூடாது. தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க கேட்டிருக்கணும்.
தேர்தலுக்கு முன்னாடி சொன்னதை தேர்தலுக்கு முன்னாடியே கேட்கணும், தேர்தலுக்கு பின்னாடி வந்தால் கேட்கக்கூடாது. ஏன்னா அது முடிஞ்சு போன வரலாறு. இப்போ இருக்கிற வரலாறு என்ன? இனி நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், சாராய கடை எங்களால் இருக்க முடியாது. ஏன்னா அந்த திட்டத்தையே எங்கள் அப்பா தான் கொண்டாந்தார். இதை கனிமொழி சொல்லுவாங்களா? சொல்லுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பூரண மதுவிலக்கை கொண்டாந்துருவோம், முதல் நாளில் முதல் கையெழுத்துன்னு வேற ஒரு வெக்கமே இல்லாத கனிமொழி சொன்னாங்க. கேளுங்க அந்த வார்த்தை. ஆனா இன்று இந்த திமுகவின் நிலைப்பாடு என்ன? இதையெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் பாமகவிற்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதற்கும் ஆரம்பம் முதல் பட்டக்கல்வி வரைக்கும் இலவச கல்வியை ஒவ்வொரு சாமானிய குடிமகனுக்கு கொடுப்பதற்கும் தமிழ்நாட்டில் பாமகவின் ஆட்சி அவசியம். இதை நிலைநாட்டுவதற்காக ஒரு தொலைநோக்கு திட்டத்தை, ஒரு தொலைநோக்கு கூட்டணியை மருத்துவர் ஐயா அவர்கள் அமைத்திருக்கிறார். இந்த கூட்டணியை பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. எடப்பாடியுடைய கணக்கு என்னவாக இருந்தது? 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் கொடுத்தோம், அதனால வன்னியர்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இவர் ஒரு தப்பான கணக்கை போட்டுட்டு இருக்காரு. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கல. இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குகிறோம்னு கையெழுத்த போட்டது மவுண்ட்பேட்டன் பிரபு. ஆனால் சுதந்திரத்தை யார் வாங்கியது? யாருடைய தலைமையில் போராட்டத்தை நடத்தினோம்? மகாத்மா காந்தி என்ற அந்த மா மனிதர் யார்? பதில் உண்டா? மகாத்மா காந்தி அவர்களின் பின்னால் பெரும் திரளான மக்கள் போராடிய பிறகுதான் அந்த போராட்டம் தான் வெள்ளைக்காரர்களை துரத்தியது. போராட்டத்தின் அழுத்தம் தான், அந்த போராட்டம் தாங்க முடியாமல் தான் வெள்ளைக்காரன் அதிகாரத்தை நமக்கு வழங்கிவிட்டு வெளியேறினான். அதற்கு இந்த நாளில் நாங்கள் உங்களுக்கான விடுதலையை கொடுத்து விடுகிறோம் என்று மவுண்ட்பேட்டன் பிரபு கையெழுத்த போட்டார். அப்போ மவுண்ட்பேட்டன் பிரபு நம்ம தலைமையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடலாமா? மவுண்ட்பேட்டன் பிரபு தமிழ்நாடெல்லாம் கோயில் கட்டி கொண்டாடலாமா? மவுண்ட்பேட்டன் நம்ம பாரத ரத்னா கொடுத்துடலாமா? எல்லாம் செய்யலாம் இல்லையா? ஏன்னா மவுண்ட்பேட்டன் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தார். இந்தியாவிற்கு விடுதலை பெற்றது மகாத்மா காந்தி. யாரிடமிருந்து பெற்றார்? யார் நம்மை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தார்களோ அவரிடமிருந்து பல போராட்டங்கள் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகி பல கொடுமைகளை அனுபவித்து செக்கிழுத்த செம்மல் என்று சொல்லுகிறோமே நம்முடைய வஉசி, அவர்கள் எல்லாம் எதற்காக செக்கிழுத்தார்? வெள்ளக்காரன் நம்ம பண்ண கொடுமையில் அதுவும் ஒன்று. இப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களிடமிருந்து பல போராட்டங்களை நடத்தி நாம் விடுதலையை பெற்றோம். மருத்துவர் ஐயா யாரு இப்ப சொல்லுங்க? மருத்துவர் ஐயா யாரு இப்ப சொல்லுங்க? 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்பு எத்தனை போராட்டங்கள் நடந்தது? எதற்காக அந்த போராட்டங்கள்? எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களே வாருங்கள், உங்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்று அழைத்து கொடுத்து விட்டாரா? கொடுத்த பிறகு அந்த இடஒதுக்கீடை பற்றி இது நாள் வரையில் எடப்பாடி பேசியது என்ன? அந்த 10.5 விழுக்காடு நீதிமன்றம் சென்றது. ஒரு வழக்கல்ல, இரு வழக்கல்ல, 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் அந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் மீது போடப்பட்டது. கடைசியில் அது உச்ச நீதிமன்றம் வரை சென்று ரத்து செய்யப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி இதற்காக முன்னெடுத்த நடவடிக்கைகள் என்ன? இதுவரையில் அந்த 10.5 விழுக்காடு பற்றி எடப்பாடி பேசியது என்ன? இதுவரையில் 10.5 விழுக்காடை பற்றி சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியானதற்கு பிறகு இது நாள் வரையில் 10.5 விழுக்காடை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்களோ பேசியது என்ன? இவர்களுக்கெல்லாம் 10.5 விழுக்காட்டை கொடுக்க வேண்டும் என்ற நாட்டமில்லை. மருத்துவர் ஐயா அவர்களின் அழுத்தம், அப்பொழுது கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த அந்த அழுத்தத்தின் பேர்ல அவர் எப்படியாவது தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை வேண்டுமாயிருந்தது. அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கான உரிமையை கொடுத்தாக வேண்டும், வேறு வழியே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 விழுக்காட்டை கொடுத்தார். இதுதான் உண்மை. எத்தனை போராட்டங்கள் 1980களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடாக பெறுவதற்கு எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிர் பலிகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை அவமரியாதைகள், எத்தனை இழிச்சொற்கள், எத்தனை கல்லடி, எத்தனை சொல்லடிகளை தாங்கியது மருத்துவர் ஐயா என்ற அந்த ஆலமரம். வன்னியர் என்ற இந்த பெரும் சமூகத்தை எவ்வளவு இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள பிற சமூகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது.
இதற்கெல்லாம் காரணம் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ஒருவர் மட்டுமே வன்னியரின் பக்கம் நிற்கிறார். மற்றவர்கள் யாரும் வன்னியரை பற்றி யோசிப்பதும் இல்லை, சிந்திப்பதும் இல்லை, அவர்களுக்கான உரிமையை பற்றி கேட்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் பேசுவதால அதை சாதி கட்சி என்று பேசிக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். இதையெல்லாம் முறியடிக்க வேண்டிய அவசியமும் தேவையும் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்த மக்களுக்குமான அரசியலை செய்கிறது. தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையில் வன்னியர்களுக்குத்தான் உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியவில்லையே தவிர, அருந்ததியருக்கு உரிமையை பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி, இஸ்லாமியர்களின் உரிமையை பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி, மத்தியில 22 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இதுபோன்று எண்ணற்ற சாதனைகளை பிற சமூகத்து மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்தின் மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். எடப்பாடி அவர்கள் போட்ட கணக்கு அத்தனையும் தவிடுபடியாகி போனது. இனி தமிழ்நாட்டில் அதிமுக என்ற ஒரு இயக்கம் எழுந்து நிற்குமா என்பதை எடப்பாடியின் திறமைதான் இனி முடிவு செய்யும். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தால் 2018 எடப்பாடியின் ஆட்சி கவிழ்ந்திருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவை பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் வண்டியை ஓட்டினார். மருத்துவர் ஐயாவிடம் இவர் கொடுத்த வாக்குறுதிதான் 10.5 விழுக்காடு. அதை கொடுத்தாரே தவிர அதை முழுமையாக இதுவரையில் வன்னியர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் எண்ணியதே இல்லை. ஏன்னா அது களத்தில் நம்ம பார்த்துட்டோம். எத்தனை வழக்குகள், எத்தனை முறை நீதிமன்றம் போயிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் ஒரே ஒரு முறையாவது எடப்பாடி பழனிசாமி அந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்ததை பற்றி எங்கேயாவது பேசியிருந்தா காட்டுங்க. ஏன் பேசல? வன்னியர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் எடப்பாடி. ஆனால் விடாமல் துரத்தினார் மருத்துவர் ஐயா. துரத்தி 10.5 விழுக்காடை பெற்றார். அது நீதிமன்றத்தில் ரத்தாகி இப்பொழுது மீண்டும் 10.5 விழுக்காடை வழங்கலாம் என்று நீதிமன்றம் கூறிவிட்ட போதும் இப்பொழுது இருக்கின்ற கொள்ளை கூட்டத்தின் தலைவன் அதை கொடுக்க மறுக்கிறார். அப்போ வன்னியர்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களுக்கு முன்னால் உங்களுக்காகவே நிற்கின்ற இயக்கம் பாமக. பாமகவின் பின்னால் ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் அணிதிரண்டால் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற இந்த 2 திராவிட கட்சிகளும் 2026 க்ளோஸ். 55 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் திராவிடம் இல்லாத ஒரு இயக்கம் அரியணை ஏறும். அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கும். அதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு பெரிய அத்திவாரம். அதை பிஜேபியுடன் சேர்ந்து தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் நிற்கிறது. ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஒட்டுமொத்த பாட்டாளி சொந்தங்களும் ஓரணியில் திரண்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் இணைந்து நிற்கின்ற இந்த கூட்டணியை வலுப்படுத்துங்கள். திமுக செய்து கொண்டிருக்கின்ற அநியாயங்கள் எவ்வளவு என்பதை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டியது திமுக. அதை நான் 1000 முறை பேசியிருக்கிறேன். திமுக ஏன் ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் என்பதற்கு பல 1000 பதில்கள் இருக்கிறது. ஆகையால இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் 2 திராவிட கட்சிகளையுமே அப்புறப்படுத்தினால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இலக்கை அடைய முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி இலக்கை அடைந்தால்தான் தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கால தலைமுறைகளை இங்கு காக்க முடியும். திமுகவும் சில ஆடியோ காணொலிகள்லாம் வெளியிட்டு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப இதுக்கு மேல வந்துட்டு பாஜக அணியில பாமக சேர்ந்திருப்பதால இன்னும் அதிகமாக பேசுவார்கள். இன்னும் இந்த ஒரு மாதத்திற்கு எவ்வளவு பேசினாலும் என்ன, திமுகவை விட ஒரு அயோக்கியத்தனமான இயக்கம் உண்டா தமிழ்நாட்டில்? திமுகவை விட ஊழல்வாதிகள் நிறைந்திருக்கின்ற இயக்கம் உண்டா தமிழ்நாட்டில்? அது பாமகவா? பாமகவின் இலக்கு என்ன? பாமகவின் கோரிக்கை என்ன? இந்த ஊழல் பெருச்சாளிகளை ஊரை விட்டு துரத்த வேண்டும் என்பதுதான். ஆகையால பாட்டாளி மக்கள் கட்சியின் கரத்தை வலுப்படுத்துங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணியை வலுப்படுத்துங்கள். தமிழ்நாட்டில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணி தான் 2வது மிகப்பெரிய அணி. அது ஏற்கனவே ஆளும் கட்சி ஒரு கூட்டணியை உருவாக்கி அவர்கள் தொகுதி பங்கீடு செய்து களத்தில் நிற்கிறார்கள். அதற்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக பாமகவின் கூட்டணி உருப்பெற்றிருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டில் பாமக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் போட்டியே தவிர அதிமுக 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு சென்று விட்டார் எடப்பாடி. எடப்பாடியின் அரசியல் அஸ்திவாரத்தை ஆட்டிவிட்டது பாமக. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.